அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த நரக வாழ்க்கை முடிஞ்சிச்சுங்க. நவம்பர் 15க்கு மேலேயே புதிய வாழ்க்கையினுடைய தொடக்கங்கள்னு எல்லா விதத்திலையும் இந்த தனுசு ராசியினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுல மாற்றங்கள் என்பது நடக்க போகுது, நடந்தே தீரப்போகுது. இந்த தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி, எந்த ஒரு திசையின் பக்கம் திரும்பினாலும் சரி, இவங்களை அறியாமலே ஒரு விஷயத்தினால நிறைய விதமான பிரச்சனைகளை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நினைச்ச ஒரு விஷயம் நடக்காமலே இருந்திருக்கும். இத்தனை நாட்கள் வரைக்கும் ஒரு ஆள் நல்ல அரசு உத்தியோகத்துக்கு போயிடணும், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், அவங்களுடைய சந்தோஷத்திற்காக நம்ம எல்லா விதமான முயற்சியும் எடுப்போம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு காயப்பட்டு தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறணும்ன்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் இவங்களுடைய முயற்சிங்கிறது இன்றைய நாள் வரைக்கும் பெரிய அளவுல வெற்றியை பார்க்க முடியவில்லை. என்னதான் இவங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறத விட துன்பங்கள் அதிகமா இருந்தாலும் இவங்களால அந்த ஒரு விஷயத்த ஏத்துக்கிட்டு வாழக்கூடிய மனப்பக்குவம் என்பது அதிகமாகவே இருக்குதுங்க. இந்த நாள் வரைக்கும் தனுசு ராசியில பார்க்காத கஷ்டங்களே கிடையாது. ஒவ்வொரு நாட்களுமே இவங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் துன்பங்கள் என்பது வந்துகிட்டே தான் இருக்குது. யார் என்ன செஞ்சாலும் சரி, இவங்களுடைய வாழ்க்கையில மட்டும் கஷ்டம்னு தீரவே இல்லைங்க. ஒரு பக்கம் போனாங்க, கஷ்டத்தை வாங்கினாங்க, வந்துட்டாங்க. மறுபக்கம் போறாங்க, அதை விட பெரிய கஷ்டம் ஒண்ணு கிடைக்கி என்ன செய்வதுன்னு தெரியல. ஒண்ணு போய் ஒண்ணு வருது அப்படின்ற மாதிரி மனநிலையில ரொம்ப வேதனைப்படக்கூடிய நபர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயங்க இன்றைய நாள் வரைக்கும் மாறவே இல்லை. இவங்களுடைய கண்ணீர்கள் தான் இன்றைய நாள் வரைக்கும் மாறாம இருக்குது. தினம் தினம் காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஏதாவது ஒண்ணு நினைச்சு மனசுல ரொம்ப வேதனைப்பட்டு கண்கள்ல இருந்து கண்ணீர் துளிகள் தான் அதிகமா வந்துகிட்டே இருக்கு. இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில பிடிச்ச நபர்கள்லாம் இழந்துட்டு யாரோ ஒரு நபர் கூட வாழ வேண்டிய நிலைமை தான் இவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்குது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில. என்னதான் இவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கலைனாலும் கிடைச்ச வாழ்க்கைய பிடிச்ச மாதிரி வாழ நினைச்சாலும் அதுக்கும் முடியல. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிப்பட்ட நபர்கள் கிடையாது. ரொம்பவே தனித்தப்பட்ட, முக்கியமா சொல்லணும்னா இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையவே மொத்தமா அழிக்கக்கூடிய நபராக இருப்பது அந்த நபராக தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் உடல் நலவுல ஒரு சில நோய்கள் என்பது மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். நீங்க நினைச்சிருப்பீங்க இன்னைக்கு நம்மளுடைய உடம்பு பிரச்சனை சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும். ஆனா இந்த நாள் வரைக்கும் அதுக்கான தீர்வுன்றது கிடைக்கவே இல்லை. மறுபடியும் மறுபடியும் ஏதாச்சும் ஒரு இடங்கள்ல உடல்நலத்தினுடைய கோளாறுபாடுகள் என்பதுதான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு என்ன செய்யறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றோன்ற அந்த புரிதலே இல்லாம ரொம்ப மனசுல வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். ஆனா இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுடைய இந்த நரக வாழ்க்கை முடிவுக்கு வரப்போகுது. இனி வரக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க போகுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு என்பதை பற்றி முழு பதிவில் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்போம். தனுசு ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கை சொல்லப்போனா இந்த நவம்பர் 15 அன்னைக்குன்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போகுதுங்க. அதுவும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதும், உங்களுடைய கண்ணீர்கள் எல்லாமே நீங்கி ஆனந்த சிரிப்புள்ள மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாகவும் மாறும் இந்த நவம்பர் 15 முதல் நாளிலே சொல்ல முடியும். எல்லாத்துலேயும் நல்லது நடக்குமானா ஒன்னே ஒன்று நல்லது நடக்க போகுது. அது உங்களுக்கு அப்போதைக்கு தெரியனாலும் ஒரு சில தினங்கள் கழிச்சு தான் தெரிய வரும். ஓ, இந்த அளவுக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற நம்பிக்கை அப்போதான் உங்களுக்கு புரியும். உடனே எல்லா விஷயத்திலையும் மாறுதல் இருக்காது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மாறுதல் என்பது இந்த தனுசு ராசியில நிச்சயம் நடக்கும். இவருடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டு இருப்பார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். இவங்களால வாழ்க்கையில சின்ன வயசுல காதலிச்சிருப்பாங்க. இன்றைய வரைக்கும் அந்த காதலை வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறது, இல்ல காதலிச்சு 2 பேரும் சேர்ந்து உண்மையாவே நேசிச்சிருப்பாங்க. திடீர்னு வரக்கூடிய பிரச்சனையால பிரிஞ்சு இன்றைய வரைக்கும் அவங்க நினைச்சு மனசு ரொம்ப வேதனைப்படுதுன்னு இந்த காதல் வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிச்சு கொண்டிருப்பார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். என்னதான் காதல் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் திருமண வாழ்க்கையாச்சு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த திருமண வாழ்க்கையிலையும் அதிகப்படியான சண்டைகள், புரிதல் இல்லாத ஒரு திருமண வாழ்க்கையாவே கணவன் மனைவிக்கு இடையிலான இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனால அடிக்கடி சண்டை வரைஞ்சு பிரிஞ்சு போயிடலாமோ அப்படின்ற நிலைமை தான் இந்த தனுசு ராசியினுடைய மனதுல வந்துகிட்டே இருக்கு. இவங்களுடைய வாழ்க்கையில திருமணம் ஆயிருக்கும், குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நிறைய நபர்கள் இவங்களை மட்டமா அசிங்கமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் ஒரு பெரிய துன்பமாவே இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் நிச்சயம் பெற முடியும். முக்கியமா உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய
அந்த சண்டை அப்படின்றது ஒரு விஷயத்துல இருந்து நீங்க போகுதுங்க. புரிதல் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில நிகழ்ச்சியாக வந்து சேரப்போகுது. ஆனா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில சண்டைகள் அதிகமா இருந்தாலும் உங்களுடைய அன்புங்கிறது பொய்யானதாக இருக்காது. எப்பவுமே ஒருத்தன் மேல உண்மையான அன்பு வச்சாங்கன்னா அது உண்மையான அன்பாக மட்டுமே இருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் என்பது இந்த காதல் திருமண வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். ஆனா என்னதான் இந்த ஒரு சில விஷயங்கள் மாற்றம் ஏற்பட்டாலும் குடும்பத்துக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த சண்டைங்கிறது நீங்கின படம் இல்லைங்க. எப்படியாவது உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க, இல்ல உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா அம்மா இல்ல மாமா மாமியார் இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்ப பிரச்சனையில. அது மட்டும் இல்ல, சகோதர சகோதரிகளுக்கான அந்த ஒரு விஷயங்கள்ல சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது தாய் தந்தையினரை பார்த்துக் கொள்வது போன்ற விஷயங்கள்ல கண்டிப்பாக சண்டைகள் என்பது கொஞ்சம் அதிகரிக்கும். சொத்து எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக அவங்க எவ்வளவு கேவலமான விஷயங்களையும் செய்ய ஆரம்பிப்பார்கள் தனுசு ராசினுடைய சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள். அதை நீங்க கொஞ்சம் முதலே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இதுல இருந்து பிரச்சனைகள் இருந்து விடுவதற்கான வாய்ப்புகள் என்பது நிகழும். முடிஞ்ச அளவுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க ரொம்ப யோசித்து பார்ப்பதும், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை மற்றவங்ககிட்ட சொல்லுவதும் என்று இல்லாமல் இருப்பது தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இதுதாங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது உங்களுக்குள்ள வச்சுக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இது எல்லாத்தையும் சொல்லுகிறது, அவங்க என்ன சொல்றாங்கன்றது கேட்குது, அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த வந்து இங்கிட்டு பண்றது, இப்படியே நிறைய விஷயங்கள் நிறைய விதமான கஷ்டங்களை நீங்க பார்த்துருக்கீங்க. இனியாவது அதுல இருந்து திருந்த பார்ப்பது தனுசு ராசிக்கு ரொம்ப நன்மைகள் ஏற்படும். அரசு உத்தியோகத்துக்காக ரொம்ப நாளா காத்திருந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருந்திருப்பீங்க. எப்படியாச்சும் போயிடணுமாப்பா இந்த வேலைக்கு அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்களே, நிச்சயமா இந்த நவம்பர் 15க்கு அப்புறம் எழுதக்கூடிய எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு நிச்சயமா அரசு உத்தியோகம் கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில்ல அவ்வளவு பெரிய லாபம் இருக்காது, ஆனா நஷ்டம் என்பது இல்லாத அளவுக்கு ஒரு லாபத்தை பார்க்க முடியும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் இழுபடியான சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா உங்களுடைய சக ஊழியர்களிடம் இருந்து ஒரு சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு. ஆனா மேலதிகாரிகள் உங்கள் மீது அதிகப்படியான நம்பிக்கை வைப்பார்கள். நீங்கள் தான் இதுக்கு சரியான ஆள் என்று உங்களை மட்டும் தேர்ந்தெடுப்பதனாலே சக ஊழியர்களுக்கு உங்களை கொஞ்சம் பிடிக்காம போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படியாவது தீர்த்தலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கள, இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வீட்டுல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, உடல் அளவுல இல்ல மனசளவுல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இனியும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு மனசுல ரொம்ப வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த காலகால நேரங்கள்ல நீங்க கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் தவிர்த்து இருப்பது நல்லது. முக்கியமா செல்வத்தை கடனாக கொடுப்பது, கடனாக வாங்குவது என்ற விஷயங்களை முழுவதுமாக தவிர்த்து விடுங்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். இந்த நேர காலங்களில் நீங்க இந்த ஒரு விஷயத்த செய்ய போய் அது உங்களுக்கு தான் பிரச்சனையாவே வந்து திருப்பி வந்து முடியும். அதனால தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்துல தவிர்த்துக் கொள்வது நல்லது. கடன் சுமை என்பது உங்களுக்கு அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. அதற்கு தீர்ந்தபடியா இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் கடன் சுமையில பெரிதளவுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றாலும் ஓரளவுக்கு நீங்க உங்களுடைய கடனை கொஞ்சம் அடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள், தொழில் செய்யக்கூடிய இடங்கள் அல்லது உங்களுடைய பிசினஸ் இது போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் லாபத்தை பார்ப்பீங்க. முக்கியமா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால நீங்க இதன் மூலியமா சம்பள உயர்வு ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய கடன்கள்ல கொஞ்சம் அடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் நிம்மதி இருக்கும். ஏன்னா கடன் பிரச்சனை தீர்ந்துச்சுனாலே நிம்மதி தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அந்த ஒரு நிலைமை இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில கட்டாயம் தற்போது நிகழப்போகுது. உங்களுடைய அதாவது கணவன் மனைவிக்கிடையான அந்த சண்டைனால கொஞ்சம் பிரிஞ்சு கூட இருந்திருப்பாங்க ஒரு சில நபர்கள். அவர்கள் சேர்வதற்கான நேரமும் முக்கியமா பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள சண்டைனால பேசாம ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த பேச்சு அப்படின்ற ஒரு விஷயமும் நிச்சயம் இப்போ வரக்கூடிய காலங்களில் நடக்க போகுது. தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்து நன்மைகள் நடக்க போகுது. இனியும் நீங்க எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் இருந்தாலே போதும். இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற மொத்த கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். நம்புங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் தனுசு ராசியினுடைய வாழ்க்கை மொத்தமாக மாறி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நம்பினால் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.